தயவு பாகம் 5 அருட்பெருஞ்சோதி அட்டகம் விளக்க உரை. திருஅருட்பா 6ஆம் திருமுறை அருட்பெருஞ்சோதி அட்டகம் உரை விளக்கம். உரை விளக்கம் அருளியவர் தயாநிதி சுவாமி சரவணானந்தா, திண்டுக்கல். திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. பாடல் எண் 8. எங்குமாய் விளங்கோ எங்குமாய் விளங்கும் சிற்றபையிடத்தே எங்குமாய் விளங்கும் சிற்றபையிடத்தே இது அது என உரைப்பரிதாய் எங்குமாய் விளங்கும் சிற்றபையிடத்தே இது அது என உரைப்பரிதாய் தங்கும் ஓர் இயற்கை தனி அனுபவத்தை தங்கும் ஓர் இயற்கை தனி அனுபவத்தை தங்குமோர் இயற்கை தனி அனுபவத்தை தந்தனை தன்மயம் ஆக்கி பொங்கும் ஆனந்த போகபோகியனாய் பொங்கும் ஆனந்த போகபோகியனாய் புத்தமூதருத்தே என்னுளத்தே அங்கையில் கனி போன்று என் உளத்தே அங்கையில் கனி போன்று அமர்ந்தருள் புரிந்த அருட்பெரும் ஜோதி என் அரசே அருட்பெரும் ஜோதி என் அரசே. அருள் விளக்க உரை. வள்ளலார் அருட்பெருஞ்சோதி அரசை உள்ளங்கை நெல்லிக்கனிவோல் மிக தெளிவாக உணர்ந்து அனுபவித்து வருகின்றார். அதை இந்த பாடலில் விளக்கி சொல்லுகின்றார். நம் சிறநடுவே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எழுந்தருளி இருக்கின்றார். அவர் வடிவம் இயற்கை உண்மை, அவர் செயல் இயற்கை விளக்க திருநடனம். நம் சிறநடுவே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எழுந்தருளி இருக்கின்றார். அவர் வடிவம் இயற்கை உண்மை, அவர் செயல் இயற்கை விளக்க திருநடனம். இந்த நடனத்தின் மூலமாக இறைவன் நமக்கு இயற்கை இன்பத்தை அளித்து வருகின்றார். வள்ளலாரின் அருள் அனுபவ வாழ்க்கை இந்த உண்மையை நமக்கு தெளிவாக உணர்த்துகின்றது. சிறநடுவில் கடவுள் விளங்கும் சிற்றபை எல்லா உயிர்களிலும் இருக்கின்றது. இவ்வாறு சொன்னால் எல்லாரும் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? சின்னஞ்சிறு அணுக்கருவில் கூட கடவுள் இருக்கின்றார். சின்னஞ்சிறு அணுக்கருவில் கூட கடவுள் இருக்கின்றார். இதை யாரும் மறுக்க முடியாது. இப்படி அணுக்கருவிலும் இருக்கும் ஆண்டவர் அந்த கருவையே உருவாக்கியவர். தாயின் வயிற்றில் உருவாகும் கருவின் நடுவிலும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இருக்கின்றார். இந்த அருட்பெருஞ்சோதியை சுற்றித்தான் முதலில் குழந்தையின் தலைப்பகுதியும் பிறகு மற்ற உடல் பகுதிகளும் உருவாகின்றன. தாய் வயிற்றிலிருந்து வெளிவந்த குழந்தைக்கு
அதன் சிறநடுவில் விளங்கும் அருட்பெரும் ஜோதிதான் அதற்கு வேண்டிய உண்மைகளையும் உணர்த்துகின்றது. இதுதான் எங்கும் எப்பொருளிலும் நிறைந்துள்ள எல்லையற்ற கடவுள் இயற்கையின் விளக்கமாகும். கரு வளர்ச்சியில் முதற் பகுதிகளாக உண்டான அருட்சுடர் அணுவே ஆன்ம சிற்றபை ஆகும். இதில்தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் திருநடனம் புரிந்து கொண்டே இருக்கின்றார். அவர் நம் சிறுநடுவில் இருந்து எல்லா விளக்கங்களையும் நமக்கு தந்து கொண்டிருக்கின்றார். நம் சிறுநடுவில் இருப்பது போலவே மற்ற பொருள்களிலும் இறைவன் இருக்கின்றார். மற்ற பொருள்களில் இறைவன் இருக்கும் இடம் பொற்சபை ஆகும். பொற்சபையில் ஆண்டவன் இருப்பது நமக்கு வெளிப்படையாக தெரிவதில்லை. ஆனால் அருளறிவின் மூலமாக பொற்சபையில் இறைவன் இருப்பதையும் அறிந்து கொள்ளலாம். நம் ஆன்ம சிற்றபையில் இறைவன் வெளிப்பட்டு இருப்பதையோ நம் அனுபவபூர்வமாகவே தான் அறிந்து கொள்ள முடியும். நம் ஆன்ம சிற்றபையில் இறைவன் வெளிப்பட்டு இருப்பதையோ நம் சொந்த அனுபவபூர்வமாகவே தான் அறிந்து கொள்ள முடியும். நம் சிறநடுவில் இருக்கின்ற சிற்றபையில் விளங்கும் இறைவனை நாம் தான் அனுபவிக்கலாம். மற்றவர்களுக்கு இதுதான் இறைவன் என்று நேரடியாக நம்மால் சுட்டி காட்ட முடியாது. மற்றவர்கள் தங்கள் சிற்றபையில் விளங்கும் இறைவனை தாங்களே தான் அனுபவித்து உணர வேண்டும். மற்றவர்களுக்கு சுட்டி காட்ட முடியாத இறைவனை எப்படி உணர்ந்து தெளிந்து அனுபவிப்பது? நம் சிறநடுவில் இருக்கும் சிற்றபையில் சிற்றொளி பிழம்பாக விளங்குகின்றான் இறைவன். சிற்றொளி பிழம்பாக விளங்கும் இறைவனை நம் புறக்கண்களால் பார்க்க முடிவதில்லை என்றாலும் இறைவனை நம் சிற்றபையில் சிற்றொளி பிழம்பாக காண்பதாகவே பாவித்து அதையே நினைந்து உணர்ந்து நெகிழ்ந்து பழகி வர வேண்டும். இந்த பழக்கம் முடிவில் அந்த சிற்றொளி பிழம்புடன் நம்மை அசைவர தங்கும்படி செய்துவிடும். அந்த ஒளிச்சுடரே நாம ஆகிவிடுகிறோம். நாமே அதுவாகவும் ஆகிவிடுகிறோம். அது எங்கும் நிறைந்து இருப்பதால் நாமே அதுவாய் எங்கும் இருப்பதாக நினைத்து கொள்ள வேண்டும். இந்த நினைவுடன் விருப்பு வெறுப்பின்றி தயா உணர்வுடன் வாழ்ந்து வர வேண்டும். நம்மை சுற்றி இருக்கும் உயிர்களுக்கு உயிர் விளக்கப்பணியும் அறிவு விளக்கப்பணியும் ஆற்றி வர வேண்டும். இவ்வாறு உயிர் பணி செய்து வந்தால் நம் சிறுநடுவில் இருக்கும் ஞானச் சுடரே அமுத ஜோதியாக ஆற்றலுடன் பெருகும். நம் உயிரிலும் உடம்பிலும் நிரம்பி ததும்பும். அப்போதுதான் கடவுளின் தன்மைய ஆனந்தத்தை நாம் உணர்ந்து அனுபவிக்க முடியும். இந்த பேரின்ப அனுபவத்தைத்தான், மரணமில்லா பெருவாழ்வைத்தான், முத்தேக சித்தியைத்தான் வள்ளலார் அடைந்து அனுபவித்து வருகின்றார். இது மிகவும் முக்கியம். மீண்டும் ஒரு முறை கவனிப்போம். நம்மை சுற்றியிருக்கும் உயிர்களுக்கு உயிர் விளக்கப்பணியும் அறிவு விளக்கப்பணியும் ஆற்றி வர வேண்டும். இவ்வாறு உயிர் பணி செய்து வந்தால் நம் சிறுநடுவில் இருக்கும் ஞானச் சுடரே அமுத ஜோதியாக ஆற்றலுடன் பெருகும். நம் உயிரிலும் உடம்பிலும் நிரம்பி ததும்பும். அப்போதுதான் கடவுளின் தன்மையானந்தத்தை நாம் உணர்ந்து அனுபவிக்க முடியும். இந்த பேரின்ப அனுபவத்தைத்தான், இந்த மரணமில்லா பெருவாழ்வைத்தான், இந்த முத்தேக சித்தியைத்தான் வள்ளலார் அடைந்து அனுபவித்து வருகின்றார். வள்ளலார் சிற்றபை முன் நிற்கின்றார். அவர் மனம் அருள் உணர்வாகவும், சித்தம் அருள் விளக்கமாகவும், புத்தி அருள் அறிவாகவும்,
அகங்காரம் அருட்செயலாகவும் விளங்குகின்றன. அவர் உள் இருக்கும் உள்ளொளியான அருட்பெரும் ஜோதியை அருளாட்சி செய்யும் அருட்பெருஞ்சோதி அரசே என்கின்றார் வள்ளலார். தம் சிறநடுவில் இருக்கும் சிற்றவையே எங்குமாய் விளங்குவது என்கின்றார். எங்கும் நிறைந்துள்ள இறைவனே தம் முழு இயல்போடு தன் சிறநடு சிற்றவையில் எழுந்தருளி தம்மை ஆட்கொண்டுள்ளார் என்கின்றார். வள்ளலார் பெற்ற இந்த இறை அனுபவம் வள்ளலாரை போன்ற பரிபூரண பக்குவையின் ஆன்ம சிற்றபையில் மட்டுமே வெளிப்படும், மற்றவர்களிடம் வெளிப்படுவது இல்லை. திரு அருட்பிரகாச வள்ளலாருக்கு சிற்றபை வாழ்வை கொடுத்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அவருக்கு நித்திய வாழ்வையும் அளித்து அவரை தன்மயமாய் விளங்க வைத்திருக்கின்றார். இந்த நித்திய வாழ்வை வள்ளலார் புத்தமுதினால் பெற்றிருக்கின்றார். புத்தமுது எதையும் எப்போதும் புதுமையாக விளங்கச் செய்யும் அருள் அமுது. இந்த புத்தமுதை வள்ளலார் உட்கொண்டு அனுபவித்து வருகின்றார். இதனால் அவர் நித்தியானந்தராக விளங்குகின்றார். தாம் பெற்றிருக்கும் இந்த பேரின்பத்தை மற்றவர்களும் பெறுவதற்காகவே தயவு பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரும் உள்ளங்கை நெல்லிக்கனி போல் திரு அருட்பிரகாச வள்ளலார் உள்ளத்திலே இருந்து உதவி கொண்டிருக்கின்றார். உள்ளங்கை கனி என்பதற்கு பொருள் என்ன? உள்ளங்கை கனி என்பதற்கு பொருள் என்ன? அதாவது ஒவ்வொருவர் உள்ளத்திலும், அதாவது சிற நடுவிலும் அருட்பெரும் ஜோதி அருட்கனியாக ஓம்கார வடிவில் விளங்கி கொண்டிருக்கிறது. அது நமக்கு அருள் இன்ப அனுபவத்தை வழங்கி கொண்டிருக்கின்றது. மெய்யகத்தின் உள்ளே விளங்கும் ஒளி காணில் கையகத்தின் நெல்லிக்கனி. மெய்யகத்தின் உள்ளே விளங்கும் ஒளி காணில் கையகத்தின் நெல்லிக்கனி என்ற ஔவையாரின் ஞானக் குரலால் இதை ஓரளவு தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அருள் நிறைவால் பெறக்கூடிய இன்ப அனுபவத்தை வேறு எதனாலும் எக்காலத்திலும் பெற முடியாது. வெறும் நெல்லிக்கனியால் பெரும் மருத்துவ பயனை உலகம் அறியும். கருநெல்லிக்கனியால் பெறும் சித்து பயனை சித்தர் உலகம் அறியும். அருட்ஜோதியாகும் திருநெல்லிக்கனியால் பெறும் முத்தேக சித்தி பயனை யார் அறிவார்? திரு அருட்பிரகாசரே அறிவார். இதற்கு சான்று உண்டா? உண்டு. வள்ளலார் அனுபவபூர்வமாக அறிந்து கொண்டு விளங்கி வருகிற மரணமில்லா பெருவாழ்வே இதற்கு சான்றாகும். அடுத்ததாக கடவுள் வாழ்த்தும் முத்தேக சித்தியம். கடவுள் வாழ்த்தும் முத்தேக சித்தியம். அருட்பெரும் ஜோதி அட்டகத்தில் உள்ள 8 பாடல்களும் அருட்பெரும் ஜோதியை அருள் அரசாக கொண்டு போற்றி வாழ்த்துகின்றன. கடவுளை வாழ்த்துவதால் வாழ்வு நமக்கா கடவுளுக்கா? இருவருக்குமேதான் என்று சொல்லலாம். கடவுள் இதுவரையில் நம் உடம்பில் அருவமாயிருந்து அருளாட்சி செய்து வருகின்றார். நம் தூள உடம்பில் வெளிப்பட தோன்றவில்லை. கடவுள் அவ்வப்போது பலரிடம் தோன்றி தம் அற்புத சக்தி சித்திகளை விளங்கச் செய்திருக்கின்றார். அவர்களிடம் சில காலம் விளங்கிய பிறகு அவர்களின் தூல உடலை விட்டுவிட்டு அவர்களின் சூக்கும உடம்புக்குள் சென்று விடுகின்றார். முன் போலவே ஒவ்வொருவர் சூக்கும உடம்பிலும் இறைவன் விளங்கி கொண்டிருக்கிறார். இது கடவுளின் நித்திய வாழ்வு ஆகாது, அவருடைய நிலையான இருப்பையே குறிப்பதாகும். கடவுள் ஒவ்வொருவரிடமும் நித்தியமாகத்தான் இருக்கின்றார். ஆனால் அவர்களிடம் வெளிப்பட்டு நிலையாக வாழவில்லை. கடவுள் நிலையாக வாழ்வதாக கடவுள்
நிலையாக வாழ்வதாக எப்போது சொல்வது? ஒவ்வொருவர் உடம்பிலும் இறைவன் பரிபூரணமாக பரவி நிலை பெறும் போதுதான் அவர் முழு வடிவத்துடன் விளங்குவதாக சொல்ல முடியும். அப்போதுதான் அவர் அருளானந்தம் வெளிப்பட்டு விளங்கும். இந்த நிலையில்தான் உலகம் அறிந்து கொள்ளும்படி கடவுள் வாழ்கின்றார். இந்த நிலையில்தான் உலகம் அறிந்து கொள்ளும்படி கடவுள் வாழ்கிறார் என்று சொல்ல முடியும். கடவுள் இதுவரையில் இம்மாதிரி வெளிப்பட்டு வாழவில்லை. அதனால்தான் ஆண்டவரை உலகில் வாழ வர வேண்டும் என்று அவரை வாழ்க வாழ்க என்று மனதார எண்ணி வாயார வாழ்த்தி வணங்குகின்றோம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்தான் தனித்தலைமை பெற்ற பெருங்கடவுள். அவர் மனித குலத்தின் ஆணவம் நீங்கி நல்லுணர்வு பெறுகிற காலத்தில் அவர்களிடையே தோன்றுவார். மனிதர்களிடையே மனிதராக தம் பரிபூரண உண்மை விளங்கும்படி திரு அருட்பிரகாச வள்ளலாரின் திருவுருவத்தில் இப்போது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் விளங்கி கொண்டிருக்கின்றார். இதுதான் சச்சிதானந்த வடிவத்தில் இருந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தம் நித்தியானந்த வாழ்வை கொண்டு விளங்கும் வள்ளலார் திருவுருவமாகும். இந்த உலகமறிந்த வள்ளலாரின் தோற்றம் முழுமையான கடவுள் வடிவம் அல்ல. இந்த உலகமறிந்த வள்ளலாரின் தோற்றம் முழுமையான கடவுள் வடிவம் அல்ல. வள்ளலாரை உலகம் பார்த்த புறத்தோற்றம் அவர் பெற்றிருந்த உருவநிலை, அதற்குள் இருந்து அனைத்தும் அறிகின்ற அருளாற்றல் பெற்றிருந்த வள்ளலாரின் தேகமே அவருடைய அருவநிலை. இந்த அருவநிலையை தம் உடம்பு முழுவதிலும் பரவும்படி வள்ளலார் ஞான தேகம் பெற்றிருக்கின்றார். அவர் உருவத்துக்கு வெளியில் எல்லையற்ற நிறைவான பொன் ஒளிமயமான சுத்த தேகம் பரவி இருக்கின்றது. இதில் அவருடைய அருளாற்றல் பெற்ற அருவநிலையும் அடங்கி இருக்கின்றது. இதுதான் திரு அருட்பிரகாச வள்ளலார் பெற்றிருக்கும் நித்தியானந்த முத்தேக சித்தி பெரு வடிவமாகும், மரணமில்லா பெருவாழ்வு ஆகும். இந்த உண்மையை உலகம் உணர்ந்து கொண்டு அதை கடைப்பிடித்து பேரின்பத்தில் தழைக்க வேண்டும். கடவுளை துதித்து கடவுள் அனுபவம் பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? எந்த ஒரு குறிப்பிட்ட தெய்வ வடிவத்தையோ மனித வடிவத்தையோ பற்றி கொள்ளக்கூடாது. எந்த ஒரு குறிப்பிட்ட தெய்வ வடிவத்தையோ மனித வடிவத்தையோ பற்றி கொள்ளக்கூடாது. தீப ஜோதியில் எல்லாம் வல்ல இறைவன் எழுந்தருளி அருள் பாலிக்கின்றார். இதை மனதில் கொண்டு இறைவனை வழிபட வேண்டும். இதனால் தான் தம்மை தெய்வமாக வைத்து வணங்கவோ வழிபடவோ வேண்டாம் என்று திரு அருட்பிரகாச வள்ளலார் உபதேசித்திருக்கின்றார். வள்ளலார் தாம் பெற்ற இறை அனுபவம் முழுவதையும் 3 பதிகங்களில் தெளிவுபடுத்துகின்றார். அது அருட்பெருஞ்சோதி அகவல், திருவடி புகழ்ச்சி, அருட்பெருஞ்சோதி அட்டகம் என்ற 3 பதிகங்கள் தான் அவை. ஆண்டவரை ஒரு தெய்வ வடிவமாக பார்க்கும்போது அவருடைய முகம்தான் முதலில் தோன்றும். அதுதான் அருட்பெருஞ்சோதி அகவல். அவருடைய திருவருளை பெறுவதற்கு அடுத்தபடியாக தோன்றுவது அவருடைய திருவடிகளே. இதுதான் திருவடி புகழ்ச்சி. முக தரிசனமும் திருவடி ஜிற்றையும் பெற்ற பிறகு இறை அனுபவம் உண்டாகின்றது. இதை புரியட்டகாயம் என்னும் சுக்கும உடம்பில் காணலாம். இதனை குறிப்பதுவே அருட்பெருஞ்சோதி அட்டகம். அட்டகம் என்பது சுக்கும தேகம். அது தூல உருவமாகிய புற உடலுக்கும் அது தூல உடம்பாகி உருவமாகிய
புறத்தில் இருக்கின்ற உடலுக்கும் காரண உருவமாகிய உள்ளே அகத்தில் இருக்கும் உடலுக்கும் இடையில் அருவுருவ சூக்கும உயிர் வண்ணமாயிருக்கின்றது. இந்த அருவுருவ நிலையில் இருந்து கொண்டுதான் எல்லா அனுபவங்களையும் நாம் அடைகின்றோம். வள்ளலாரின் அருள் அனுபவ பாடல்களை இந்த சூக்கும வடிவில் இருந்து கொண்டு தான் பாடியிருக்கின்றார். அகத்தும் புறத்தும் அனுபவித்த வண்ணமே பாடியிருக்கின்றார். சிற்றவையும் பொற்றவையும் சொந்தமெனதாற்று என்று திரு அருட்பிரகாஷ் வள்ளலார் பாடியிருப்பதை பார்த்தாலே இந்த உண்மை விளங்கும். பொற்றவை என்பது புறத்தில் விளங்குகின்ற சுத்த தேகம் ஆகும். பொற்றவை என்பது புறத்தில் விளங்குகின்ற சுத்த தேகம் ஆகும். சிற்றவை என்பது அகத்தில் விளங்குகின்ற அகஞான தேகம் ஆகும். இரண்டுமே தமக்கு சொந்தமாகிவிட்டதாக சொல்லுகின்றார் வள்ளலார். எங்கு இருந்து கொண்டு அப்படி சொல்லுகின்றார்? அருவுருவ சூக்கும தேகத்தில் இருந்து கொண்டு தான் இப்படி சொல்லுகின்றார். இந்த தேகம்தான் பிரணவ தேகம். இந்த தேகம்தான் ஓங்கார பிரணவ அருட்பிரகாச வடிவம், அதாவது பிரணவ தேகம். புரி அட்டகாயம் அட்டகம். சுத்த வடிவும் சுகவடிவாம் ஓங்கார நித்த வடிவும் நிறைந்து ஓங்கும் சித்து எனும் ஓர் ஞான வடிவும் இங்கே நான் பெற்றேன் எங்கெங்கும் தான விளையாட்டு ஏற்றத்தான். வள்ளலார் பாடுகின்றார். சுத்த வடிவும் சுகவடிவாம் ஓங்கார நித்த வடிவும் நிறைந்து ஓங்கும் சித்து எனும் ஓர் ஞான வடிவும் இங்கே நான் பெற்றேன் எங்கெங்கும் தான விளையாட்டு ஏற்றத்தான். இந்த பாடலில் சுகவடிவாம் ஓங்கார நித்த வடிவம் என்று திரு அருட்பிரகாச வள்ளலார் குறிப்பிடுவது தாம் பெற்ற பிரணவ தேகத்தை தான். இதற்கு புரி அட்டகாயம், அட்டகம், அருள் வடிவம், சுக வடிவம், சுத்த வடிவம் என்ற பெயர்களும் உண்டு. இந்த அருள் என்ப அனுபவத்திற்கு வேண்டியது புரி அட்டகாயம். புரி அட்டகாயத்தில் இருந்து கொண்டு வள்ளலார் தம் அருள் அனுபவங்களை பாடியிருக்கின்றார். அதனால் அருட்பெருஞ்சோதி அட்டகம் என்று பெயரிட்டிருக்கின்றார். அருட்பெருஞ்சோதி அட்டகத்தின் முதல் பாடலே அருட்பெருவெளியில் என்று தொடங்குகின்றது. இந்த பாடலில் அருட்பெரு என்ற சொற்றொடர் 12 முறை வருகிறது. இது திரு அருட்பிரகாச வள்ளலாரின் அக அனுபவத்தையும் புற அனுபவத்தையும் குறிக்கின்றது. அக அனுபவம் துவாதசாந்த பெருவெளியை குறிப்பது. அக அனுபவம் துவாதசாந்த பெருவெளியை குறிப்பது. புற அனுபவம் உலகில் நாம் காணும் சூரியனின் 12 கலைகளை விளக்குவது. துவ தச அந்தம் பெருவெளி. துவ தச அந்தம் பெருவெளி என்பதைத்தான் துவாதசாந்தம் பெருவெளி என்பார்கள். துவ என்றால் 2, தச என்றால் 10, அந்தம் என்றால் முடிவு, வெளி என்றால் அனுபவம். துவாதசாந்த பெருவெளி என்றால் 12 அனுபவங்களின் முடிவு என்று பொருள். முதல் 12 அக அனுபவங்களுடன் அருள் அனுபவம் நிறைவு பெறுகின்றது. இதற்கு மேலும் 4 அக அனுபவங்கள் இருக்கின்றன. அவை இறை அனுபவங்கள். இவைகளையும் சேர்த்து 16 அனுபவங்கள் ஆகின்றன. இந்த 16 அனுபவங்களை பெறும்போது தான் அக அனுபவம் பூரணத்துவம் பெற்று அக இறை அனுபவம் நிறைவு பெறுகின்றது. புற அனுபவம் உலகில் நாம் காணும் சந்திரனின் 16 கலைகளையும் விளக்குவது. நிறைவான அக அனுபவத்தில்தான்
பரிபூரண பேரின்பம் விளங்குகின்றது. பேரின்பம் விளங்குகின்ற இடம் எது? பேரின்பம் விளங்குகின்ற இடம் எது? நமது சிறுநடுவில் இருக்கும் சிற்றம்பலத்தில் தான் பேரின்பம் விளங்குகின்றது. சிறுநடுவில் இருக்கும் சிற்றம்பலம் பகர வடிவத்தில் உள்ளது. அதில் பாதி பகுதி அமுத நீரால் நிரப்பப்பட்டு இருக்கின்றது. மற்ற பாதி பகுதியில் அருட்ஜோதி சுடர் ஒன்று அந்தரத்தில் நின்று இடைவிடாமல் ஆடிக்கொண்டிருக்கின்றது. இதுவே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இருக்கும் இடம்தான் அம்பலம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இருக்கும் இடம்தான் அம்பலம். அம்பலம் என்ற சொல் மூன்றாக பிரியும். அதாவது அம் பல் அம், அம் பல் அம் என்று விரியும். பல் என்ற சொல்லுக்கு முன்னும் பின்னும் இருக்கும் அம் என்பது ஓங்காரத்தை குறிக்கும். அம் என்பது ஆ உ இம் என்பதின் சுருக்கம். ஆ உ என்பது ஓம் ஆகும். பல் என்ற சொல்லில் இருக்கும் பா என்பது சிற்றம்பலத்தின் வடிவை குறிக்கிறது. இல் என்பது தமிழ் எழுத்து வரிசையில் 13வது மெய்யெழுத்தாகும். இது ஞான அனுபவத்தின் 13ஆம் படியை குறிக்கின்றது. இதுதான் இறை அனுபவ தொடக்கமாகும். அருள் அனுபவம் நிலைபெற தொடங்குவதும் இங்குதான். இந்த கருத்தையே வள்ளலார் ஒவ்வொரு நிலையிலிருந்தும் பார்த்து பல்வேறு விளக்கங்களுடன் அருட்பெருஞ்சோதி அட்டகத்தின் ஒவ்வொரு பாடலிலும் கூறுகின்றார். முடிவில் எல்லா உண்மைகளையும் அறிந்து அருள்ஞான அனுபவத்தின் 12 படிகளையும் கடந்து நித்தியானந்த நிலையை அடைகின்றார். அந்த அனுபவத்தை உள்ளங்கையில் உள்ள நெல்லிக்கனி போல தெளிவாக தெரிவிக்கின்றார். உள்ளங்கை நெல்லிக்கனி போல் என்ற பழமொழியைத்தான் திரு அருட்பிரகாச வள்ளலார் அங்கையில் கனி என்று வழங்கியிருக்கின்றார். அங்கையில் கனி என்பதற்கு உள்ளங்கையில் ஒரு கனியை வைத்து பார்ப்பது போல என்றுதான் பொருள். இதற்கு சிறப்பு பொருளும் இங்கே அமைந்திருக்கிறது. அங்கை, அதாவது அங்கை என்பதை அகம் கூட்டல் கை என்று பிரிக்கலாம். அகம் கை என்றால் உள்ளம் கை என்றுதான் பொருள். கடவுள் அருள் அனுபவத்தைத்தான் உள்ளங்கை கனிவோல் என்று வள்ளலார் சொல்லுகின்றார். மற்றவர்கள் கடவுள் அனுபவத்தை உள்ளே மட்டும் அறிந்து உணரக்கூடியது என்று சொல்லுகின்றார்கள். வள்ளலாருக்கோ கடவுள் அனுபவம் உள்ளும் புறமும் அனுபவிக்கும்படி கிடைத்து இருக்கின்றது. இதிலிருந்து வள்ளலார் கடவுள் இன்ப அனுபவத்தை பரிபூர்ணமாக பெற்று பெருவாழ்வு வாழ்கின்றார் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். வள்ளலார் பெற்றிருக்கும் இந்த பேரின்பம் என்றும் இளமையுடன் இருந்து கொண்டு அருள் இன்பத்தை அனுபவிக்கும் முத்தேக சித்தியாகும். இதைத்தான் அருள் அனுபவ பெருநிலை என்கின்றார்கள். இந்த அருள் அனுபவம் பெற்றவர்கள் அருவுருவ பிரணவ தேகத்தையும் பெற்றவர்கள் ஆவார்கள். இவர்கள் சுத்த தேகத்துடன் வெளிப்படையாக தோன்றும் ஆற்றல் உடையவர்கள். பிரணவ தேகத்துடன் தோன்றியும் தோன்றாமலும் உயிர்குலத்துக்கு பணிபுரியும் வல்லமை பெற்றவர்கள். ஞான தேகத்துடன் உயிர்களுக்கு கடவுள் உண்மையை விளக்கும் ஆற்றலும் பெற்றவர்கள். இந்த 3 ஆற்றலையும் பெற்றவர்கள் தான் முத்தேக சித்தி பெற்றவர்கள். திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமான் முத்தேக சித்தி பெற்ற மாமனிதர். வள்ளல் பெருமான் பெற்றிருக்கும் அருள் அனுபவத்தை எல்லோரும் பெற்று வாழ வேண்டும் என்பதற்காகவே இறைவனின் பெருங்கருணையால் இந்த அருட்பெருஞ்சோதி அட்டகம் வெளியாகி இருக்கின்றது. அட்டகத்தின் இயற்கை உண்மையை உணர்ந்து மக்கள் சமுதாயம் ஓய்வு பெற வேண்டுகின்றோம். தயவு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி
தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அகமிருந்து வருக அருளுடன் அனகமாக வாழ்க தயவுடன். அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை தயவு.